சிவம் நமக்கு தெரியும், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அவரே இந்த உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவனாக இருப்பவர். எனவே சிவம். அந்த சிவம் என்கிற சொல், சிவத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். மங்களம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பவன் என்று பொருள். எனவே சிவம் என்றால் மங்களம் அந்த சொல் இருக்கிறது. பவம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. பவம் என்றால் பிறப்பு என்று பொருள். பவம் என்றால் பிறப்பு. தவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது. தவம், எது தவம் அப்படின்னு கேட்டால், இறைவனை நோக்கி செல்வதெல்லாம் தவம், இறைவனை விட்டு விலகுவதெல்லாம் அவம்.